வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் படிக்க வேண்டிய பாடம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து இன்றைக்கி வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. இப்போ இருந்து நம்பிக்கையாக இருந்து அது கண்டினியூவேஷன், அதான் காமா போட்டிருக்கோம். காமா ஃபுல் ஸ்டாப்க்கு நிறைய மீனிங் இருக்குது. உன் சுய புத்தியின் மேல் சாராயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து. இப்போ சுய புத்தியின் மேல் சாராயம் என்ன அப்படின்னா, அது ஒரு உதாரணம் ஒன்று கொடுக்கலாம். குறுக்கு வழியில் சாராயம் போகாமல் இருக்கும். இது குறுக்கு வழி எப்போ வரும்? நம்ம சுயபுத்தின் மேல் சாயும் போது. நம்ம சுயபுத்தின் மேல் சாயாமல் கர்த்தர் கொடுத்துருக்க நேரான பாதைகளில் நாம் நடக்கும்போது எந்தவித ப்ராப்ளமும் வராது. அதான் போட்டிருக்கு, சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இரு. அப்படின்னா நம்பிக்கையாக இருந்து அவர் காட்டும் பாதையில் நட. குறுக்கு வழியில் போவாத. இப்போ குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி போடி இப்போ இவங்க இதை சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டால் என்ன ஆகும்? அந்த சீட்டு எவனா தூக்கிட்டு ஓடிடுவான். அப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு போடுவாங்க. இது மாதிரி நம்ம ஊரில் அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது நம்ம ஊரில் ஒன்றும் இல்லை, நிறைய கண்ட்ரீஸ்லேயும் ஃபேமஸ் ஆனது. அப்போ குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்காத நீண்ட உண்மையான வழிகளில் கர்த்தர் சொல்லுகிறபடி பணம் சம்பாதிங்க. இது உங்களுக்கு நல்லது. இப்போ என் வழி இப்போ 6வது வசனத்தில் போட்டிருக்கு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ நான் ஒவ்வொரு செய்கைகளையும் செய்யும்போது என் வழிகளில் நான் போகிறேன். இப்போ ஒரு பாதையில் நான் போயிட்டுருக்கிறேன், அது என் வழி. இப்போ என் வழிகளை நான் செய்யும்போது கர்த்தரை நினைத்து கொள்கிறேன். அவர் எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். இதுதான் சுய புத்தியின் மேல் சாராமல். சொந்த புத்தியில் இருந்துச்சுன்னா ஷார்ட்கட்டில் அடிச்சிடலாமான்னு போடும். இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கோம், சுயபுத்தி வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு படித்தோம். இப்போ நேற்று இது வாசித்த போதும் ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் மனிதனை சிருஷ்டித்த விதத்தையும் பார்த்தோம். இன்றைக்கி ஆதியாகமத்தில் இன்னொரு அதிகாரத்தையும் பார்ப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் முதல்ல எடுப்போம். தேவன் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதுதான் பர்பஸ் என்னென்னா, பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் த எர்த், சப்டு இட், டாமினேட் இட். இது எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு நியதி. மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த இது. அப்போ அந்த 5 காரியங்களும் நமக்குள்ளே தான் இருக்கும். பி ஃப்ரூட்ஃபுல், அதை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கணும். இதுதான் அறிவு. பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் த எர்த், சப்டு இட் அண்ட் டாமினேட் இட். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்துருக்க கட்டளை என்பதை நாம் புரிந்து கொண்டு வர வேண்டும். 2வது, அது ஆதாமுக்கு ஸ்பெசிஃபிக்காக வரும்போது ஏதேன் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. அவனை கொண்டு அதில் வைத்து இதை பண்படுத்து, இதை காத்துக்கொள், பாதுகாத்துக்கொள் அப்படின்னு, அதாவது காவலாளி மாதிரி வச்சுக்கிட்டாரு. காவலாளி, ஓனர்னு சொல்ல முடியாது. இஸ் அ மேனேஜர், ராதர் வி புட் இட் அஸ் மேனேஜர். ஏன்னா ஓனர் இஸ் காட். ஏதேன் தோட்டத்து ஓனர் காட். இப்போ அது காவலாளி தான், மேனேஜர் தான். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ அவனுக்கு பண்படுத்தின என்னது? இப்போ டில்லிங் த எர்த். அந்த எர்த்தில் ப்ராடக்ட்ஸ் வரும். என்னென்ன வருதோ அதை எடுத்து அதை வச்சு வியாபாரம் பண்ணி நீ புடைச்சிக்கோ. நான் எதையும் கேட்க மாட்டேன், நீ நல்லா இருக்கணும், இதுதான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது கர்த்தர் சொல்கிறாரு. அதை பண்படுத்தவும் அந்த காக்க வைத்தார் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுக்குறாரு. நீ தோட்டத்து கர்த்தர் மனுஷனை நோக்கி, தட் இஸ் நம்ம எல்லாரையும் நோக்கி,
தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிடு. 10,000 கனிகள் இருக்குது, எல்லாத்தையும் போய் சாப்பிட்டுக்கோ, ஆனால் ஒன்று தொடாத. இன்றைக்கும் பாருங்கள், இந்த புத்தி ஒரு மனுஷனுக்குள்ள இதை செய்யாத அப்படின்னு சொன்னான்னா ஒரு காரியம்தான் இருக்கும், அந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசை வரும், மனுஷனுக்கு ஆசை வரும். இப்போ இன்னொன்று, இப்போ போகலாம். ஆதியாகமம் யாக்கோபு மரணம் அடையிறதுக்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் அது எல்லாத்தையும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க 12 பேருக்கும் 12 ஆசீர்வாதங்கள் வரும். 12 ஆசீர்வாதங்களை யாக்கோபு கொடுக்கறதில்ல. இது வந்து கர்த்தர் தான் கொடுக்குறாரு யாக்கோபின் மூலமாக. இதுக்கு முன்பாக இன்னொரு இதையும் படிச்சிடலாம். இங்கே ஒரு பெரிய காரியம் நடக்கிறது உண்டு. எல்லா தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் வைத்துவிட்டு செல்கிறார். இதுதான் ஒரு நல்ல தகப்பனுடைய அடையாளம். He has to bless his children. Not only bless his children, he has to bless means ஆங்கிலத்தில் ஒரே இதாக போட்டு, தமிழில் வந்து ஆசீர்வாதம் வேறு, வெகுமதிகள் வேறு, பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்துவிட்டு செல்கிறது வேறு. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம இதுலேருந்து எடுப்போம், ஈசாக்குலேருந்து எடுப்போம். இந்த இடத்த பாருங்கள், ஆதியாகமம் 27 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. அந்த காலத்தில் ஃபேமஸ் அதுதான், மிகுந்த திராட்சை ரசத்தையும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு நினைவு இருக்குது. இதை நான் படிச்சுட்டேன். இந்த படிச்சுட்டு எனக்கு எப்படியாவது எங்கள் அப்பாட்டேருந்து ஆசீர்வாதம் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் என் தகப்பனத்தில் போய் கேட்பேன். டெய்லி காலங்காத்தால் போய் நின்றுவேன். காலங்காத்தால் போய் நின்றுட்டு என்ன வேணும்னு கேட்பார், ஆசீர்வாதம் போடுங்க. திருப்பியும் அடுத்த நாளும் போய் கேட்பேன், என்ன வேணும், ஆசீர்வாதம். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலாக அது அவர் தவறாக நான் சொல்லலை. இப்போ ஆக்சுவலாக திடீர்னு கேட்டால் எந்த தகப்பனும் முடிப்பாங்க. ஆனால் நான் இந்த வேதத்தை வாசிச்சுட்டு போய் கேட்டேன். எனக்கு ஆசீர்வாதம்னா ரொம்ப ஆசை, எல்லாருக்கும் ஆசை. ஆசீர்வாதம்னா ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் ஷ்ரிங்க் ஃப்ரம் இட். அப்போ ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக யாக்கோபு என்னென்ன ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணான்னு தெரியும். நாங்கள் ஃப்ராடுத்தனம் பண்ணல, நேராக போய் கேட்டேன். ஏன்னா இவன் வந்து அவன் தகப்பனிடத்துல தான் பெற முடியும். முதல்ல வேதத்தின் முறைமையின்படி தகப்பனிடத்தில் பெற முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்தில் பெற முடியும், ப்ளஸ் தேவனாகி கர்த்தர், ஏன்னா அவர் தான் பரம தகப்பன், அவரிடத்துல பெற முடியும். ஸோ இந்த இடத்துல இப்போ இங்கே போட்டிருக்கோம், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து, அப்புறம் ஆக்சுவலாக வானத்தின் பனி வந்து பூமியை நிரப்பி, அதாவது அவனுடைய கிரவுண்டு ஃபுல்லாக வாட்டரிங் பண்ணும். அதாவது அவனுக்கு மழையின்மையினால், அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்களே மானம் பார்த்த பூமின்னு, அது மாதிரிலாம் இருக்காது. ஆனால் அவன் குடியிருக்கிற ஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அவர்கள் அப்படி தான் இருக்கிறார். கொடுமையும் பூமியின் கொழுமையானையும் கொடுத்து, இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், இஸ்ரேல் தேசத்தில் கொழுமையானவைகள் தான் இருக்கும். கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்துடுவாங்க. அதாவது எவ்ரி திங் இன் அபண்டன்ஸ். ஒரு தாப்பன் தம் இஷ்டப்பட்ட மகன் மேலே இப்படி தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பான். எனக்கும் இப்போ ஆக்சுவலாக எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், நான் இப்படி தான் ஆசீர்வதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். ஆசீர்வாத போட்டிருக்கு தந்தல்வாராக. ஜனங்கள் உங்களை சேவிக்கவும் ஜாதிகள் உங்களை வணங்கவும் கடவுவார்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பார். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்படியே யாக்கோபு கொடுத்தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவனுங்க டாப்பில் இருக்கிறாங்க.
இஸ்ரேல், மாடர்ன் டே இஸ்ரேல், அவன் டாப்பில் இருக்கிறான். அவனை யாரும் முடிக்க முடியலன்னு காரணம்னா அவனை தொட்டா ஆசீர்வாதம், அவனை ஆசீர்வதித்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், தேவனாகி கர்த்தர்லேருந்து ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு வருது, ஆதாமுக்கு வருது. ஆதாம்லேருந்து வரிசையாக ஒவ்வொரு நோவாவுக்கு வருது, நோவாவிலேருந்து ஆபிரகாமுக்கு வருது, ஆபிரகாம்லேருந்து ஈசாக்கு வருது, ஈசாக்குலேருந்து யாக்கோபுக்கு போகுது. அப்போ இங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன வருதுன்னா, வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் கண்ட்ரோல்லையும் கொடுத்துட்டான். நீ எப்படி எடுத்துக்கோ, அவருக்கு தெரில என்ன பண்ணுறது. அந்த காலத்தில் எப்படி இருந்தது நம்ம பார்த்ததில்ல. இது கிட்டத்தட்ட 3000-4000 வருஷத்துக்கு முன்பாக. அப்போ அவர் எடுத்து அவன் அதை பாதுகாத்து கொள்றதுக்கு நீ எப்படி எடுத்து பயன்படுத்துவாங்க. அதாவது கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தாரு, நீ பூமியில் உள்ள எல்லாற்றையும் நீ அனுபவித்து கொள்ளலாம், ஆனால் ஒரு மரத்தின் தாண்டி செய்யாதன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆதாம் போய் அதை தான் சாப்பிட்டார். குறுக்கு வழி இதுதான். இது அவர் மனைவியின் பேச்சு கேட்டு குறுக்கு வழியில் போனதுனால அது அங்கே விழுந்தது அடி. இப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இவங்க கர்த்தருடைய அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை தான் எடுத்து தந்து தன் பையன் மேலே வைக்கிறான். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை எடுத்து தன் பையன் மேலே வைக்கிறான். அந்த பையன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான். அவன் செய்த தவறுக்கு, யாக்கோபு செய்த தவறுக்கு அவன் பாட அனுபவித்தான். அது வேறு. அப்போ அந்த ஆசீர்வாதம் இறங்கிடுச்சு. எப்படின்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிறோம், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களுமாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தான் அப்படின்னு போட்டிருக்கோம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் பிளஸ்ட் பை யோர் ஃபாதர், பேசிக்கலி யோர் ஃபாதர் இன் ஹெவன், இஃப் ஹி பிளஸஸ் ஹி ஸ்டேஸ் பிளஸ்ட். இன்றைக்கி அதனால தான் ஏன் நம்மளாம் சபை கூடி வருதலுக்கு ஓடுறோம், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ஏதோ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், ஏதோ ஒன்று சொல்லி அதனால இல்லை. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், நமது கையின் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், நமது கரங்களின் காரியங்களை விருத்தி அடைய செய்வார். இதுக்காக தான் போகிறோம். அதுதான் வி கோ டு சர்ச், சபை கூடி வருதல் ஆன் சண்டேஸ். ஸோ அப்போ எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் அங்கு செழுமை வரும். அது இங்கேனால தான் இப்படி இருக்கிறனால தான் நம்ம வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கும் போது ஒரு காலுக்கு சொல்கிறார், நீ பூமியில் உள்ள காரியங்கள், பூமியிலுக்குள்ளே இருக்கிற காரியங்களை நீ எடுத்து அனுபவிப்பாயின்னு போட்டுக்கோ. அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அதான் அந்த குரூப் இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம யோசனை பண்ணணும், ஏன் கர்த்தர் அதெல்லாம் வைத்திருக்கிறார். இது எங்கே வருது? இதுதான் உள்ளே இருக்கிற ஜெர்மினேட் பண்ணி உள்ளே கொண்டாட வேண்டியது. பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் த எர்த், சப்டு இட், டாமினேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கொடுத்த 5 கட்டளைகள். இப்போ இவைகளெல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது. இவைகளை ஜெர்மினேட் பண்ணி அவைகளை வெளியே கொண்டாட வேண்டும் என்றால் நம்மளுக்கு யாருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் தான் இருக்க வேண்டும். அவர் சொல்கிறபடி நம்ம நடக்க வேண்டும். அப்போ தேவன் அங்கே ஆதாமை கொண்டது, நீ இதை பண்படுத்தி, இதை காத்துக்கொள், யூ மேனேஜ் இட் மேன், ஐ லீவ் இட் டு யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர். அ மேனேஜர் வி ஷுட் நோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் இட். ஸோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை என்ன வருது, கம்ப்ளீட்டாக பழத்து மேலே வருது. அவர் வேண்டான்னு விலக்கி வைத்த பழம். Now let us go back to நீதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ அம்மா தப்பான வழியில் போனாலும் அவர் அந்த காரியத்தை கரெக்ட் பண்ணி, வேண்டாம் நீ இந்த வழியில் போனீன்னா நீ தோற்று போயிடுவ மகனே, நீ இப்படி செய் அப்படின்னு ஐடியா கொடுப்பார். 7வது வசனம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. 7வது வசனம் திருப்பி வாசிங்க தமிழில்.
நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. சரி, சில காரியங்கள் நம்மளுக்கே தெரியும் தீமைன்னு சொல்லிட்டு, அதை தீமைன்னு தோன்றுகிற காரியங்களை பார்த்த உடனே நம்ம அதை விட்டு விலகணும்.